வடக்கு மிதிர மெடிடேஷன் போன மற்றும் ஒரு வீடியோ அன்று இரவு தன்னந்தனியாக ஒரு ரயிலில் பிரயாணம் செஞ்சுருக்காங்க. அப்போ தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு மெசேஜ் போடுறாங்க. இன்று இரவு நான் உனக்கு கால் பண்ணுவான்னு மெசேஜ் போட, இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்கு கால் பண்ணாங்கன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிவிட்டு அந்த பைலெலாம் பார்க்குறப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற சீட்லேருந்து யாரோ விசில் அடிக்கிற மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேட்குது. என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்து அவங்க திரும்ப விசில் அடிக்க இவங்களால வேலை செய்ய முடியலை. ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிற அந்த ஃபைலில் இருக்கிற எல்லா பேப்பர்லாம் கீழே விழுது. அந்த பேப்பரில் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அடுத்த ஸ்டேஷன் வர இவங்க இறங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு முன்னுக்கு இன்னொரு பொண்ணு இறங்கிட்டு போகிறாங்க. இவங்க கேட் பாஸை காட்டி அந்த காட்டினா அந்த கேட் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அந்த கேட் ஃபெயிலியர்னு வர திரும்பி பார்க்காங்க. அவங்களுக்கு முன்னாடி போன பொண்ணு அடுத்த கேட்டால் அந்த கேட்டால் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயும் எல்லாமே ஃபெயில் ஆகி நிற்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால பயம் அதிகரிக்க, சரி நம்ம கீழால் போவோம்னு சொல்லிட்டு கீழால் போகிறாங்க. தெரியாத நம்ம அவங்களோட ஃபோன் கொண்டு கீழே விழுறதால அடுத்த பக்கம் போய் பார்க்காங்க. அந்த இடமே வித்தியாசமாக இருக்கி, அவங்க வளமையாக போகிற இடம் இல்லை, அது ஒரு வித்தியாசமான பயங்கரமான ஒரு இடமாக இருக்கிறதால திரும்பி பார்க்குறப்போ அவரோட பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண அந்த ஃபோன் எடுப்ப மட்டும் திரும்பிட்டு வராங்க. அவங்க முன்னாடி பார்த்து அந்த பொண்ணு செத்து கிடக்காங்க. அந்த ஃபோன் எடுக்கிறப்போ அவங்களுக்கு பின்னாடி வந்த ஒருத்தங்க அவங்கள குரவலையை பிடிச்சி நசிச்சு ஒரு இரும்பு மாய் ஒன்றால் அவங்கள குரவலையில் வச்சு அமர்த்தி கீழே விழுத்தாட்டி அந்த குரவலையை அப்படியோ பேத்து எடுக்காங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க திடுக்கிட்டு முழிக்காங்க. தான் கண்டது கனவு வேண்டி அவங்களுக்கு தெரியுது. பெருமூச்சு விட்டுட்டு திரும்பி பார்க்குறப்போ தான் கனவுல கண்டு செத்து போய் கிடந்த அந்த பொண்ணு முன்னுக்கு பாட்டு கட்டிட்டிருக்கா. அடுத்த ஸ்டேஷன் வர அவள் இறங்கிட்டு போகிறாங்க. இவங்க ஹே என்று கூப்பிட்டு அந்த கண்ணாடியில் தட்டுறாங்க. ஆனால் அவங்க திரும்பி பார்க்காம போகிறாங்க. ஹெட்செட் போட்டிக்கிறதால அவங்களோட காதுக்கு அவள் கூப்பிட்டது விளங்கலை. உடனே 999க்கு எமர்ஜென்சி கால் எடுப்போம்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்காங்க. ஃபோன் சார்ஜ் இல்லாமல் ஓப் ஆகுது. அப்படியோ என்னடா செய்கிறேன்னு தெரியாமல் அந்த பக்கத்தில் இருக்கிற கண்ணாடியில் சாயிறாங்க. அப்போ தான் அந்த கனவுல கண்ட அந்த உருவம் அந்த கண்ணாடியில் தெரியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி குவைட் பிளேஸ் இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆல் ஆப்ஷனை கொடுத்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் தான் உங்கள் TGA. நன்றி, வணக்கம்.